கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கப் போகிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நாம் செய்ய போகிற இந்த ஜெபம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். சுகத்தை கொண்டு வரும் என்பதை விசுவாசிக்கிறேன். அற்புதங்களை கொண்டு வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் ஏறெடுக்கப் போகிற இந்த ஜெபங்களுக்கு பரலோகத்திலிருந்து நிச்சயமாய் பதில் வரும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து விசுவாசிப்பீர் என்பதை நான் நம்புகிறேன். நாம் இந்த ஜெபத்தை செய்வதற்கு முன்பாக, ஆவிக்குரிய யுத்த ஜெபம் என்று சொல்லப்படுகின்ற ஜெபத்தை நாம் செய்வதற்கு முன்பாக சில காரியங்களை நாம் அறிந்து விசுவாசித்து அதில் உறுதியாய் நிற்க வேண்டும் என்று வேத வசனத்தின்படி நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். முதலாவது காரியம், என்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நாம் தேவனுடைய பிள்ளையாக ஆவியிலே பிறந்திருக்கிறோம். அப்படியானால் நாம் முதல்ல விசுவாசிக்க வேண்டிய விஷயம், நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய ஃபீலிங்ஸ் என்ன சொன்னாலும் சரி, நம்முடைய சூழ்நிலை என்ன சொன்னாலும் சரி, வேத வார்த்தை சொல்லுகிறது நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்று. அதை முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். உணர்வுகளுக்கு, உங்களுடைய அபிப்பிராயங்களுக்கு, உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து அதன்படி நீங்கள் முடிவெடுக்க வேண்டாம். வேத வசனம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான். அதை முதல்ல உறுதியாக விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், நாம் தேவ ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அவருடைய அபிஷேகம் நம்ம மேல் இருக்கிறது. அந்த அபிஷேகம் நம்மை பலப்படுத்தும். அந்த அபிஷேகம் நிச்சயமாய் நம்மை பலப்படுத்தும். இந்த இரண்டாவது காரியத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது காரியம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாமும் நம்முடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாமும் நம்முடைய குடும்பங்கள் மாத்திரம் அல்ல, நம்முடைய வீடு, நம்முடைய சொத்துக்கள், நம்முடைய தொழில், நம்முடைய வேலை, நம்முடைய படிப்பு அத்தனையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ள ஒப்புக் கொடுக்கும் போது அது பாதுகாக்கப்படுகிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த மூன்று காரியங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஆவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளாய் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அந்த இரத்தம் நம்மை பாதுகாக்கிறது. ஓகே, 2 வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். முதலாவது வசனம் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். வேத வசனத்தின்படி நாம் என்றைக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோமோ அப்பொழுதுதான் அவன் நம்மை விட்டு ஓடிப்போவான். அப்பொழுது அவனுடைய கிரியைகள் அழிக்கப்படும். அப்பொழுதுதான் அவனுடைய பிடியிலிருந்து நாம் விடுதலையாகும். நாமே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருந்தால் நீங்களே பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படி தேவன் விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்றால், தேவனுக்கு கீழ்ப்படிந்து தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் ரொம்ப ரொம்ப கவனமாக சொல்கிறேன். ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த ஜெபத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போதுதான் இந்த காரியத்தில் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். எந்த காரியத்தில் நீங்கள் சிக்கி இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான காரியங்கள் உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருந்தாலும் சரி, அதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க முடியும். எப்பொழுது தெரியுங்களா? நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது. எந்தெந்த காரியங்களில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்களோ அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து அதை குறித்து மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி அந்த காரியத்தில் கீழ்ப்படி ஆரம்பிங்க. கீழ்ப்படிந்து நீங்கள் இந்த ஜெபத்தை பண்ணும்பொழுது நிச்சயமாக தேவன் ஒரு பெரிய விடுதலை, அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அடுத்தது, லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று. இந்த வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெபிக்கும் போது நிச்சயமாக நமக்கு விடுதலை கிடைக்கும், அற்புதங்கள் நடக்கும், ஜெயம் உண்டாகும். அதே சமயத்தில் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. ஒரு காரியம் நம்மை சேதப்படுத்தாது. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், அதிகாரத்தை பயன்படுத்தி ஜெபிக்கணும். அப்பொழுது நிச்சயமாக நாம் ஜெயித்து முன்னேறி செல்வோம். சரிங்களா? ஸோ நம்ம இந்த ஜெபத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஆண்டவர் கையில் உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து, உங்களுடைய எதிர்காலத்தை ஒப்பு கொடுத்து, உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து, உறுதியாக, தைரியத்தோட, விசுவாசத்தோடு கூட இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒரு பெரிய விடுதலையை நாம் பார்க்கணும் என்கிற எதிர்பார்ப்போடு கூட நம்ம ஜெபிப்போமா? என்னோடு கூட சேர்ந்து உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஜெபத்தை
என்னோடு கூட சேர்ந்து விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஏறிடுங்க. கர்த்தர் பலன் தருவார். என்னுடைய பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், துரோகங்கள் மற்றும் துர்ச்செயல்களை எனக்கு நினைவுபடுத்த முயற்சிக்கிற பிசாசின் கிரியைகளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறேன். என் சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்கள், இரத்த நாளங்கள், நரம்புகள், எலும்புகள், தசைகள், தோல், திசுக்கள் மற்றும் செல்களுக்குள் பாதிப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிற பிசாசின் கிரியைகளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறேன். என்னுடைய ஆயுள், ஆரோக்கியம், சுகம், பலனுக்கு விரோதமாக போராடுகிற பிசாசின் கிரியைகளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறேன். நானும் என் குடும்பத்தினரும் உபயோகிக்கும் பொருட்கள், உணவு, தண்ணீர், வஸ்திரங்கள் மற்றும் வாகனங்கள் மூலம் பாதிப்பை ஏற்படுத்த முயற்சிக்கிற பிசாசின் கிரியைகளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறேன். என்னுடைய வீட்டின் கதவுகள், ஜன்னல்கள், நிலைக்கால்கள், கூரை, தரை மற்றும் சுவர்களில் கிரியை செய்ய முயற்சிக்கிற பிசாசின் ஆவிகளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து நிர்மூலமாக்குகிறேன். என்னுடைய வீட்டு வாடகை செலுத்துதல், கடனை திரும்ப செலுத்துதல், சேமித்தல், அன்றாட தேவைகளுக்கு விரோதமாக போராடுகிற பிசாசின் கிரியைகளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறேன். என் குடும்பத்துக்கு விரோதமாக செய்யப்படுகிற பில்லி சூனியம், செய்வினை, ஏவல் மற்றும் வசியம் போன்ற மாந்திரீக கிரியைகளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கிறேன். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வானமண்டலத்தில் சுற்றித் திரிகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் மற்றும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் கிரியைகள் என் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டி நிர்மூலமாக்குகிறேன். பொறாமை, பகை, கசப்பு, எரிச்சல், வன்கண், வைராக்கியம், மேட்டிமை, ஆணவம், வெறுப்பு மற்றும் அகந்தையின் ஆவிகள் எங்களுக்கு விரோதமாக செயல்படாதபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டி நிர்மூலமாக்குகிறேன். விபச்சாரம், வேசித்தனம், காமம், அசுத்தம், கொலை, களவு, பொய், இச்சை மற்றும் மதுவின் ஆவிகள் எங்கள் குடும்பத்தில் கிரியை செய்யாதபடி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டி செயலிழக்க பண்ணுகிறேன். பாரம்பரிய கட்டுகள், ஜென்ம சுபாவங்கள், இரத்த சம்பந்தமான வியாதிகள், விக்கிரக கிரியைகள் போன்றவை என் குடும்பத்தில் செயல்படாதபடி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டி நிர்மூலமாக்குகிறேன். தரித்திர ஆவி, வருமானத்தை தடை செய்யும் ஆவி, நஷ்டத்தின் ஆவி, பண விரயம் செய்ய வைக்கிற ஆவி, தொழில் மூலதனத்தை அழிக்கிற ஆவி போன்றவை என் பொருளாதாரத்தை தொடாதபடி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து நிர்மூலமாக்குகிறேன். தேவ சித்தமில்லாத பணம், பொருள், ஐக்கியங்கள், உறவுகள், வேலை, தொழில் மற்றும் சந்திப்புகள் போன்றவை என்னிடத்தில் வராதபடி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடை செய்கிறேன். நாங்கள் வசிக்கிற பகுதியில் செயல்படுகிற எல்லை பிசாசுகள், விக்கிரகத்தின் ஆவிகள் மற்றும் விபத்தின் ஆவிகள் எங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக செயல்படாதபடி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடை செய்கிறேன். குடும்பத்தில் சண்டை, கோபம், மூர்க்கம், எரிச்சல், பிரிவினை மற்றும் நம்பிக்கை துரோகத்தை கொண்டு வர முயற்சிக்கிற பிசாசின் ஆவிகளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தடை செய்கிறேன். ஜெபத்துக்கு, வேத வாசிப்புக்கு, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு, வேத வசனத்தை கேட்பதற்கு, ஆராதிப்பதற்கு, சபையில் ஐக்கியப்படுவதற்கு மற்றும் பந்தியில் கைக்கொள்ளுவதற்கு தடைகளை ஏற்படுத்த முயற்சிக்கிற பிசாசின் கிரியைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறேன். தண்ணீர், நெருப்பு, மின்சாரம், விஷப்பூச்சி, வியாதி, விபத்து மற்றும் தற்கொலை போன்றவற்றால் மரணத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிற மரண ஆவியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டி நிர்மூலமாக்குகிறேன். வீணான வாக்குவாதங்கள், தர்க்கங்கள், சண்டைகள், வீண் பழிகள் மற்றும் வீண் வம்புகளை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறேன். பிள்ளைகளுக்குள் கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம்,
பொய் நாவு மற்றும் கெட்ட வார்த்தைகளை புகுத்தி அதனால் அவருடைய படிப்பையும் எதிர்காலத்தையும் கெடுக்க நினைக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறேன். என் சந்ததிக்குள் அந்நிய அக்கினி, அந்நிய நுகம், தேவ சித்தமில்லாத திருமண உறவு, வாலிப வயதின் கோளாறுகள், கர்ப்ப தடைகள், மலட்டு தன்மை, குறை பிரசவம், குறைபாடுள்ள பிள்ளை பெறுதல் போன்றவற்றை கொண்டு வர முயற்சிக்கிற பிசாசின் கிரியைகளை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிர்மூலமாக்குகிறேன். நானும் என் குடும்பமும் வசனத்தை கேட்டு கீழ்ப்படிவோம், தவறாமல் ஜெபிப்போம், கர்த்தரை துதிப்போம், சபை ஐக்கியத்தில் நிலைத்திருப்போம், கனி கொடுப்போம், இயன்ற ஊழியத்தை செய்வோம், ஊழியத்தை தாங்குவோம், பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம், சாட்சியாக ஜீவிப்போம் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அறிக்கையிடுகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் சொன்ன ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் கேட்கிறார். நிச்சயமாக பதில் தருவார். நாம் ஜெபித்தபடியே, அறிக்கை செய்தபடியே, பிரகடனப்படுத்தினபடியே, நிச்சயமாக நாம் கட்டளையிட்டபடியே கர்த்தர் நமக்கு காரியங்களை வாய்க்கச் செய்வார். நீங்கள் இந்த ஜெபத்தை செய்யும்போது நீங்களும் சேர்ந்து செய்யும்படி தான் இதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். அதனால் நீங்கள் வெறுமனே கேட்டுக்கொண்டராமல் இதை படித்து படித்து கேட்டு கேட்டு தினந்தோறும் செய்யுங்க. தினந்தோறும் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. பிசாசின் கிரியைகளை அழிக்க முயற்சி பண்ணுங்க. அப்பொழுது ஒரு விடுதலையான வாழ்வு, சமாதானமான வாழ்வு, வெற்றியின் வாழ்வு, சுகத்தின் வாழ்வு, ஜெயத்தின் வாழ்வு உங்களுக்கு ஆண்டவர் அருள முடியும். அவர் உங்களுக்கு நியமித்திருக்கிற எதிர்காலத்தை நிச்சயமாய் நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள் என்று என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறிக்கை செய்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.